ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் மையப்படுவதாக இந்த நாளில் உங்களை அவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ப்ரேயர்ஸ் ஆஃப் டேவிட் வாஸ் Psalms 51. நிறைய ஜெபம், அழகான ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஆனால் இது உண்மையான மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு ஜெபம், இந்த Psalms 51. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம், மீறுதல்கள் நீங்கள் என்னை சுத்திகரியும் ஜெபம் பண்ணுறோம். அவர் பாவத்தை மறைக்கவே இல்லைங்க இந்த மனுஷன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம மறைச்சி விடுறோம்ல. ஆண்டவருக்கு மறைச்சிடலாம், பட் ஒன்று கற்றுக்கிடுங்க, ஆண்டவர்கிட்ட எதையும் மறைக்கவே முடியாது. அவர் எல்லாவற்றையும் மறந்துருக்கிறார். இந்த மனுஷனே ஆக்சுவலி ஃபஸ்ட்டு மறைக்கிற மாதிரி தான் பண்ணுறாரு. அதை ஒரு இடத்துல அழகாக அறிக்கை பண்ணுறாரு பாருங்களேன். அவர் பெரிய ராஜாவாக இருந்தாலும் அது ஒரு இடத்துல அறிக்கை பண்ணுறாரு. 32ஆம் சங்கீதம் பாருங்களேன். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவன். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அப்போது ரொம்ப அழகாக சில காரியத்தெல்லாம் எழுதுகிறார், சில வசனங்கள்லாம் எழுதுகிறார். ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஆண்டவரே நான் அடக்கி வைத்த மட்டும் எலும்புகள்லாம் கொஞ்சம் இதுவாகிட்டு, பட் நான் எப்போ நான் அறிக்கை பண்ணணும், எனக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த மாம்சம் மறைக்கிறதுக்கு நம்மளை புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். கர்த்தருக்கு தெரியாது, நீ பண்ணு. இந்த ஃபாலன் நேச்சர், அந்த பிசாசு ஆரம்பத்தில் இந்த ஏவாளை சோதிக்கும் போது அப்படி தான் பண்ணான். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ணுங்க, ஆண்டருக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் ஆண்டர் மூலம் மாறிடுவீங்க அப்படின்னு அந்த டிசெப்ஷனுக்குள்ளே தள்ளிட்டு போயிட்டான். பட் த மேன் who had the spirit of God inside him. எங்கள் ஃபாதர் அடிக்கடி சொல்வார், பழைய ஏற்பாட்டு விசுவாசி ஆனால் புதிய ஏற்பாட்டு அனுபவம் முடியவன். அப்படின்னா பழைய ஏற்பாட்டு ஆளு தான், பிரமாணத்தில் வாழ்ந்த ஆள் தான், ஆனால் ஆவியானவரை குறித்து அதிகமான வெளிப்பாடுடைய புதிய ஏற்பாட்டு விசுவாசியாக இவர் வாழ்ந்துருக்கிறார். பாருங்கள், சொல்கிறார், என் மீறுதல்கள், என் பவுண்ட்ரி விட்டு நான் தாண்டி போயிட்டேன். என்னை நான் சாரின்னு கேட்குறது வெறும் சும்மா வார்த்தைன்னு மட்டும் இல்லாமல் நான் இதை ரெக்கக்னைஸ் பண்ணுறேன், நான் பவுண்டரி தாண்டிட்டேன்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறேன். அந்த மீறுதல்கள் நீங்கள் என்னை சுற்றிக்கிறீங்க ஆண்டவரே. 2வது வசனத்தில் ஒன்னொன்று கேட்குறாரு பாருங்களேன். என் அக்கிரமம் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரிங்க அப்படின்னு என்னவரே என்னை சுத்திகரிங்க அப்படின்னு நார்மலாக ஜெபம் பண்ணாமல் அது ஸ்பெசிஃபிக்காக இன்சிஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுறேன். என் அக்கிரமம் நீங்கள் அப்படின்றாரு. என் அக்கிரமம் நீங்கள். இன்க்விட்டிஸ் அக்கிரமம்னா இனிக்விட்டிஸ். டிரான்ஸ்கிரஷன்ன்றது பவுண்ட்ரி, அவுட்வேர்டு எக்ஸ்பீரியன்ஸ், வெளிப்புறமாக பண்ணுறது. இனிக்விட்டிஸ்ன்றது உள்ளான ஒரு நேச்சர், உள்ளான அந்த ஃபாலன் நேச்சர். அதை தாவீது கண்டறிஞ்சு, அதனால தான் பாருங்கள் 139ஆம் சங்கீதத்தில் அவர் ஜெபம் பண்ணுறாரு, என்ன சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் ஆண்டவர்கிட்ட உட்காந்து சர்ச் பண்ணாதான் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் எல்லாவற்றையும் கண்டித்து உணர்த்துகிறவர், சகல சத்தியங்களுக்குள்ளாக நம்மளை வழி நடத்துகிற ஆவியானவர். அப்போ அவர்கிட்ட உட்காந்திங்கன்னா தான் இந்த ஆண்டவரே, இஸ் தேர் எனி அஃபென்சிவ் வே இன் மீ, எனக்கு எதனா அசிங்கம் உள்ளே இருக்கா, பாவம் எதனா இருக்கா, என்னை அதுலேருந்து பிரித்து நித்திய வழி நடத்துங்க. இப்போ சர்ச் பண்ணி தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே என் அக்கிரமம் உள்ளான அந்த நேச்சரை இந்த ஃபாலன் நேச்சர் இப்படி இருக்குதே, நான் எனக்கு ரிலீஃப் மட்டும் தேவையில்லை, நான் சாரி கேட்கும்போது வெறும் எனக்கு ரிலீஃப் ஒரு சமாதானம், அந்த நேரத்துக்கு அந்த சமாதானம் மட்டும் எனக்கு வேணாம், எனக்கு ஒரு ரினியூவல் ஹார்ட்டை தாங்க, உண்மையான ஒரு மனம் மாறுதலை தாங்கன்னு சொல்லி அவர் ஒன்றுத்தையும் இன்சிஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணி. இனி கூட அன்பு பிரியமானவர்களே, நாட் ஜஸ்ட் ப்ரே வென் யூ ப்ரே, லைக் கீழே விழுந்துட்டீங்க ஜெபம் பண்ணும்போது, டோன்ட் ஜஸ்ட் ப்ரே ஃபார் ரிலீஃப், டோன்ட் ஜஸ்ட் சே ஐம் சாரி ஏசப்பா. தாவீது ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்குறாரு. முதல்ல மீறுதல் நான் மீறிட்டேன், அந்த மீறுதல்கள் நீங்கள் என்னை சுற்றிக்கிறீங்க. 2வது இனிக்விட்டிஸ், எனக்குள்ளே அந்த இன்வேர்டான அந்த பாவம் உள்ள என் நேச்சர் அப்படி இருக்குது, அந்த நேச்சரை மாற்றுங்க. டோன்ட் ஜஸ்ட் ஃபர்கிவ் மீ, என்னை மன்னிக்க மட்டும் செய்யாதீங்க, என்னை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுதான் அப்படி தான் ஜெபம் பண்ணணும். நம்ம தான் ஜெபம் பண்ணுறேன், என்னை வெறும் சும்மா மன்னிச்சு அந்த மன்னிப்புன்றதில் மட்டும் இல்லை ஆண்டவரே, என் உண்மையான ஒரு மாறுதல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தாங்க. God is looking for a transformed heart. ஆண்டவர் அதை விரும்புகிறார், ரொம்ப விரும்புகிறார். ஆகவே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்கள் இருதயத்துக்கு தேவையான ஔஷதமாக இருந்து பலனாக இருந்து மறுரூபப்படுத்துவார் என்று நான் ஜெபிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், மறைக்காமல் அவர்கிட்ட அறிக்கையிட, ஒன்று விடாமல் அவருக்கு எல்லாம் தெரியுங்க.
பட் அவருக்கு தெரிஞ்ச அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, நாம் அவர்கிட்ட பேசணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. இப்போ மறைக்காமல் எல்லாத்தையும் அவர்கிட்ட அறிக்கை பண்ணி, நாம் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ அறிக்கை செய்து விட்டு விடும்போது எனக்கு கிருபை தாங்க ஆண்டவர்னு கேட்கும்போது நம்மளை நாட் ஜஸ்ட் மன்னிக்கிறவர் மட்டும் இல்லை, நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தமிழ் அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.